ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் நிறைய இருக்குக்கா, ஆனால் என்னால் தைக்க முடியல. மிஷின் கிட்ட போனாலே வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது, எனக்கு வந்து தைக்கவே முடியல. ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் காலையில் எழுந்திரிச்சா என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னால தான் உங்களால் வந்து ப்ளவுஸை வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ்லாம் தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே வந்து நான் தையல் மிஷின்கிட்ட போகும்போது வீட்டு பிரச்சனையோ இல்லை வேறு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனையோ வந்து யோசிக்காதீங்க. ஒன்று காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நான் இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா நம்ம மிஷின் மேலே வந்து நாளைக்கு நான் என்ன தைக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நைட்டே எடுத்து வச்சுருங்க. அப்போ அதை பார்க்கும்போது நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ளவுஸ்லாம் நம்ம தைக்கணும் அப்படின்னு மினிமம் வந்து ஒரு 5 ப்ளவுஸாக அதை வச்சு பழகுங்க. அப்போனா தான் ஒரு 4 ப்ளவுஸாக நம்ம தைச்சிடணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி அந்த ப்ளவுஸை வந்து தைக்க உட்காரும்போது கரெக்டாக வந்து நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நான் மிஷினில் தான் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் வந்து வைராகியமாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று, ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது சொல்லிட்டாங்க, இல்லை வந்து இந்த ப்ளவுஸில் இதுக்கு மிஸ்டேக் இருக்குக்கா, என்ன தைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் போட்டு மனசில் குழப்பாமல் அதை ஒன்று ஏக்கா கொடுங்கக்கா நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அதை வந்து நம்ம ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு அந்த மாதிரிலாம் கொண்டு போகக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் வந்து சரி பண்ணி தரேங்க, முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஃபாஸ்ட்டாக தைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மிஷினில் வந்து இப்போ நான் தைக்கிற மிஷினில் வந்து எனக்கு 26 வரைக்கும் நான் வந்து ஸ்பீடு வச்சுக்கிடுவேன். ரொம்ப ஸ்பீடு போனோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மிஷின் வந்து ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் 26 வரைக்கும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஜாக் F4 மிஷின் தான் வச்சுருக்கீங்களா? எவ்வளோ ஸ்பீடில் வந்து தைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜராக தைங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு தைக்க போகிறீங்களா, ஃப்ரண்ட்டை வந்து முடிங்க முழுசாக, அப்புறம் பேக்கு, அப்புறம் கை. இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கை தான் தைப்பீங்க அப்படின்னா கை. அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக டெய்லி வந்து ஒவ்வொரு மெத்தடில் மாற்றாதீங்க, ஒரே மெத்தடில் இப்போ தைங்க. அப்போ தான் நம்ம கை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்பீடாக போகும். நிறைய பேர் வந்து தைக்கிறதுக்கு, அதாவது தைக்க மிஷினில் உட்காரதுக்கு வந்து சோம்பேறிப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மற்ற விஷயத்தை பற்றி யோசிக்கிறது. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா வீட்டில் ஏதாவது சண்டை அப்படின்னா மிஷினில் உட்கார மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான். இது வந்து நம்ம வீட்டில் டெய்லி நடக்கிற விஷயந்தான். இதுக்காக உட்காந்து நம்ம தைக்காமல் உட்காந்தோன்னா நமக்கு பெண்டிங் ப்ளவுஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ இன்னும் ப்ரெஷர் ஆகும். இன்னும் கஸ்டமர் ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிப்போம். இந்த மாதிரி பல பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த ஒரு 1 ஹவர் யோசிக்கிறீங்களா அதோட நிப்பாட்டிடுங்க. அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இன்னொன்று வந்து நிறைய வீட்டில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மணி தான். நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பிரச்சனை வந்து வராமல் இருக்கும். நமக்குன்னு வந்து வேலை நிறைய இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து வேறு ஏதாவது பற்றி யோசிச்சுட்டே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி இல்லை என்றைக்கினாலும் நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா இன்றைக்கி கஸ்டமர் கால் பண்ணும்போது நம்மளால் சமாளிக்க முடியாது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்கள் கையில் எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி இன்னையிலேருந்தாவது தைக்க ஆரம்பிங்க. ஃபுல் ப்ளவுஸு நான் முடிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு தைங்க. தைக்கும்போது வீட்டில் பற்றின நினைப்போ இல்லை சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படிங்கிற நினைப்போ எதுவுமே இல்லாமல் ஃப்ரீ மைண்டடாக உட்காந்து தைங்க. உங்களுக்கு வந்து அப்படி ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா பாட்டு ஏதாவது கேட்டுகிட்டே தைங்க. அப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் மறந்துடும். நம்ம தைக்கிற வேலையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஒரு ப்ளவுஸை எடுத்தோம் அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் எந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஒவ்வொரு வேலை வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே வந்து தைக்காதீங்க. அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்கள் சோம்பேறித்தனத்தை தான் உண்டு பண்ணும். நீங்கள் ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த 3/4 மணி நேரம் வந்து டைம் செட்டில் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பாருங்கள். இங்கே பாதி வீட்டு வேலை பாதி செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து முழுசாக வந்து தைக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 ப்ளவுஸ் கிட்ட தைக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து முந்தின நாள் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து 1 மணி வரைக்கும் உட்காந்து தைச்சதுனால எனக்கு வந்து மறுநாள் வந்து கொஞ்சம் வந்து டயர்டாக தான் இருந்துச்சு. அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 1 ஹவர் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு உட்காந்தேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது மினிமம் வந்து ஒரு 12 மணிக்காவது நம்ம மிஷினில் உட்காந்தாதான் மட்டும்தான் அந்த 8 ப்ளவுஸையுமே என்னால் தைக்க முடியும். நான் வந்து தச்சிருவேன் அப்படிங்கிறத என்ன வந்து நான் நம்புகிறேன். கண்டிப்பாக தச்சிருவேன் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து வெட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 8 ப்ளவுஸ்க்குமே நான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நான் வந்து தைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் என்னால் தைக்க முடியும். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால தான் லேட் நைட்டு வந்து உட்காந்து தைக்கும்போது மறுநாள் வந்து நீங்கள் தைப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஏன்னா நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நானுமே வந்து முந்தின நாள் வந்து ஒரு 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் தைக்கிறேன் அப்படின்னா மறுநாள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தைப்பேன். ஆனால் இப்போ ஒரு சூழ்நிலை காரணமாக எனக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. தைச்சி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால தான் நான் இது வந்து தைக்கிறேன். இன்றைக்கி தைச்சிட்டேன் அப்படின்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா பாப்பாவுக்கும் நாளைக்கு லீவு அப்படிங்கும்போது
நமக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நைட்டு வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன்க்கா, இந்த பழக்கம் வந்து உங்களால் தான் வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சொல்லக்கு முன்னாடியே நான் வந்து நைட்டு தாங்க தச்சிட்டு நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து பிஸியாகி அதாவது நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய பிரச்சனை வந்து ஃபேமிலிக்குள்ளே வராமல் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஃபோன் இருக்கிறதுனால நிறைய விஷயம் வந்து நம்ம ஃபோன் பேசிகிட்டே இருக்கோம், அவங்ககிட்ட பேசுகிறோம் இவங்ககிட்ட பேசுகிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு நாள் மாற்றி ஒரு நாள் வந்துடுது. அப்படிங்கும்போது நம்மளோட பேசுகிறத வந்து குறைச்சிட்டு நமக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சில பிரச்சனைலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா வேலையே ஓடாது. அப்படி இருக்கிறவங்களாம் தயவுசெய்து நிறைய விஷயம் வந்து ஃபோனில் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நேரில் பேசுகிறதும் ஃபோனில் பேசுகிறதும் வந்து வேறு மாதிரி வந்து கன்வே ஆகும். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ தச்சிட்ருக்க ப்ளவுஸ் வந்து நான் வந்து இந்த எந்த டிசைனுமே அவங்க சொல்லலை, எனக்கு பார்டர் வச்சு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிசைன் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த டிசைனுக்கு எவ்வளோ வந்து தருவீங்க, அதாவது எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து டிசைன்னால் ரொம்ப பெருசாக செய்யணும் அப்படிலாம் கிடையாது, சிம்பிளாக உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணி பழகுங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். இதில் வந்து லேஸ் வச்சு நான் தச்சிருக்கேன், நீங்கள் வந்து செயின் ஸ்டோன் வச்சு தைக்கலாம். ஒரு டிசைனை வந்து நம்மளோட க்ரியேஷன் தான், நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நம்ம எப்படி பண்ணாலுமே அது வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணணும், அவ்வளோதானே தவிர பிசிறு தெரியக்கூடாது. மற்றபடிக்கு எந்த டிசைன் பண்ணாலுமே நீங்கள் நீட்டாக பண்ணீங்க அப்படின்னா நீட்டாக தான் இருக்கும். பிகினராக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைனை வந்து கற்றுக்கோங்க, அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு தைக்கும் போது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து அந்த பார்டரை வந்து 2 பக்கம் வைக்கிறோம், அவ்வளோதான். நடுவில் வந்து பேட்ச் ஒர்க் வைக்கலாம், இல்லை வந்து அந்த பார்டரே வந்து 3 பீஸாக வந்து நடுவில் வைக்கலாம். நம்மளோட க்ரியேஷன் தான், நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து செய்யலாம். நிறைய விஷயம் வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா டெய்லர் தொழிலில் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு எந்த டெய்லருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து புதுசாக நம்ம வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். இன்னொன்று நான் வந்து படிக்கும்போது இந்த மாதிரி டிசைன்லாம் கிடையவே கிடையாது, யாரும் எனக்கு சொல்லித்தரல. இதெல்லாமே நம்ம யூடியூப்பில் பார்த்து எப்படி தைக்கணுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பயப்படாமல் வந்து வாங்கி தச்சு பழகிட்டிங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டு வேலைலாம் முடிஞ்சுதா, நீங்கள் வந்து தைக்க உட்காந்துட்டிங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து பகல் பொழுதில் நான் சொன்ன மாதிரி தைங்க. ஏன்னா நம்ம வந்து பகல் பொழுதில் சுறுசுறுப்பாக தைச்சோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்து தைக்க முடியும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக நமக்கு டயர்டாகும், அதனால் நம்மளால் தைக்க முடியாது. அதனால் மேக்ஸிமம் வந்து பகலில் நம்ம எவ்வளோ தைக்க முடியுமோ அதை வந்து தச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் வந்து உங்கள் மிஷினில் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு கொஞ்சம் சீக்கிரமாக தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 10 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸ் அப்படி தான் தைக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா 3 ப்ளவுஸாக மாற்றிக்கோங்க. உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த தொழிலில் வர கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து டெய்லி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்க முடியும், என்னால் வந்து எந்த டிசைனுமே தைக்க முடியாது அப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் டெய்லர் தொழில் வந்து பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து நிறைய எதிர்பார்க்காங்க. முன்னாடிலாம் வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் நிறைய பேர் போடுவாங்க, இப்போ நிறைய டிசைன் வந்து கேட்குறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுமே அப்டேட்டடாக தான் இருக்கணும். அதே மாதிரி லேஸ் கேட்குறாங்கன்னா லேஸ் வந்து எவ்வளவு, லேஸ்க்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களா தைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து கற்றுக்கிட்டு மட்டும்தான் நம்மளால் வந்து தொழிலை வந்து ரன் பண்ண முடியும். வீட்டில் இருந்து தைக்கிறதுனால நிறைய பேர் வந்து அமௌண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் பண்ணுவாங்க. அப்படி லேட் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்தே தைச்சி கொடுங்க. நம்ம தைச்சி கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் அமௌண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறது வந்து நமக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த தொழில் வந்து வெறுத்து போகிறதுக்கு காரணமே வந்து ஒரு வாரம் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டு தராமல் நம்ம 10 நாள் அவங்க வீட்டுக்கு அலையிற மாதிரி, இல்லை ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கஸ்டமர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை வந்து அந்த ப்ளவுஸை வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த தடவை அவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்காதீங்க. தைச்சிட்டு நம்ம வந்து டென்ஷன் ஆகிட்டு நம்ம தைச்சி கொடுத்துருக்கோம், அவங்க காசு கூட கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அதனால் அந்த மாதிரி கஸ்டமரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து காசு கொடுத்துட்டு நீங்கள் தைச்சி தாங்கக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து உழைக்கிறதோட வருமானம் வந்து உடனே கிடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அது வந்து நம்ம தைக்கிறதுக்குரிய நம்ம கஷ்டப்படுறது வந்து தெரியாது. அதனால் உடனே காசு வாங்கி பழகுங்க. எப்போவுமே வந்து காசு நான் பிறகு தரேன்னு சொன்னால் கூட மினிமம் வந்து ஒரு வாரம் ஓகே, அதுக்கு மேலே ஆகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம அப்படி பழகிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் எல்லாருமே வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே அப்படி கேட்பாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து தைச்ச உடனே காசு வாங்கி பழகுங்க. நமக்கு வந்து இந்த தொழில் பண்ணுறதுக்கு காரணமே வந்து நமக்கு ஒரு தேவை இருக்கும், அதுக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நமக்கு வந்து ஒரு தேவை இருக்கும்போது நம்ம அந்த காசு இல்லை அப்படின்னா நம்ம வந்து தச்சு வேஸ்ட்டு.
இருக்கவங்க கண்டிப்பாக வந்து காசு விஷயத்தில் கரெக்டாக இருங்க. நிறைய கஸ்டமர் வந்து நல்ல கஸ்டமரும் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரொம்ப அலைய விடுற கஸ்டமரும் இருக்காங்க காசுக்காக. அதனால் நீங்கள் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிகினராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிகினராக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.